ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னொரு முறை அனுதின தியானத்திற்காக நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம் வாங்க என்று அன்போடு உங்களை வரவேற்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பது எங்கள் பாக்கியம் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துகிறீர். இன்னொரு முறை இந்த நாளுக்கு தேவையான வசனத்தை எங்களுக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நன்றா இருக்கணும்னு, ஆவிக்குரிய விதத்துல வளரணும்னு, எல்லா விஷயங்களையும் ஆசீர்வதிக்கப்படணும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடம் பகிர்வதன் மூலம் உங்களை பலப்படுத்தணும்னு, விசுவாசத்திலே நீங்க பெருகும்படிக்கு செய்யணும்னு, எல்லா சோதனையும் ஜெயிக்கிற விசுவாசிகளா நீங்க இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபத்தோட கூட தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடம் பகிர்கிறேன். உங்களுக்கு சொல்லும் போதே தனிப்பட்ட விதத்துல எனக்கே அவருடைய வசனம் ஆறுதலை கொடுக்குது, அதே போல ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்குது. சூழ்நிலைகளை நம்ம கவனிக்கும் போது நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலையில அநேக நேரம் நாம தளர்ந்து போய்விடுவோங்க. எல்லாமே அனுகூலமா இருந்தா நமக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அநேக முறை எதிர்மறையான சூழ்நிலைகள் வழியாகவும் இந்த உலகத்துல நாம போக வேண்டியிருக்கு. இன்றைக்கு நேசிக்கிறவங்களே நாளைக்கு வெறுக்கலாம். இன்றைக்கு நமக்கு உதவியா இருக்கிறவங்க நாளைக்கு வெறும் கையை காட்டலாம். இன்றைக்கு நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்ம ஏமாற்றலாம். நாம ஆதாரப்பட்டு இருக்கிற வேலை போகலாம். நாம ஆசைப்பட்ட வருமானம் நம்ம கைக்கு வராம இருக்கலாம். நம்ம நல்லாதான் இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கும்போது திடீரென்று ஏதோ ஒரு வியாதி நமக்கு வரலாம். எங்கிருந்து வருது தெரியாதுங்க. இந்த நோய் பாருங்க, ஆல் ஆஃப் சடன் ஒரு சின்ன வலி வருவது, டெஸ்ட் பண்ணா அது கேன்சரோ டிபியோ, அது லிவர் ப்ராப்ளமோ, அது பிரெயின் ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, ஏதோ ஒன்று. இப்படியாக பலவிதமான பலவீனங்களோடு இன்றைக்கு சோர்ந்து போகிற மனிதன் மத்தியில நம்ம இருக்கிறோம். நாமும் கூட இந்த சூழ்நிலைகளை நம்மளும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால மட்டும் நமக்கு இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் வியாதியும் எந்த குறைவும் இருக்காது, எல்லாம் சுலபமா இருக்கும்னு நினைச்சா அது அறிவீனம். சொல்லப்போனா நமக்கு தான் அதிக சோதனைகள் இருக்கும். ஏன்னு சொன்னா பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலைந்து விசுவாசிகளை விசுவாசத்திலிருந்து தளர்த்தும்படியா அவனால் முடிந்த மட்டும் முயற்சிக்கிறான். அதுக்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது போராட்டத்தோடு ஒப்பிட்டார் பவுல். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னாரு. நமக்கு யுத்தங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா மன ரீதியான போராட்டங்கள் நாம எத்தனையோ எதிர்கொள்கிறோம். மற்றவர்களோடு அல்லது குடும்பத்தினரோடு வருகிற போராட்டங்கள், வீட்டில் இருக்கிறவங்களால, வெளியாட்களால, சூழ்நிலைகளால, சூழலால, நாம கேட்கிற விஷயங்களால பாருங்க. உலகத்தின் கதி என்ன ஆகுமோ தெரியாத சூழ்நிலையில அநியாயம் அதிகரிக்குதுங்க. இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்குது. திடீரென்று எத்தனை அடுக்குமாடி கட்டிடங்கள் அப்படியே ஆடி போகுது. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும் என்று அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நினைவுக்கு வருதுங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான இயற்கை பேரிடர்களுக்கு பலியாகிறாங்க. விலைகள் ஏறிக்கொண்டேதான் இருக்கு. கடன் மேலதான் உலகமே போய்கொண்டிருக்குன்னு நம்ம கேட்கிறோம்ல. சக மனிதன், ஒரு சாமானியன் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது இனி பஞ்சம் வரும், அது வரும், இது வரும், இந்த புது விதிகள் வரும், இந்த புது சிஸ்டம் வரும், அப்போது நாம வாழ்வது கஷ்டமாயிடும், வேலைகள் கிடைக்காது, அப்போ ஒன்றுமில்லாம போயிடுவோமோ என்ற ஆலோசனை நம்மை சோர்வாக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வீங்க சொல்லுங்க? ஒரு சேட் நியூஸ் கேட்கும்போது, சடன் நியூஸ் கேட்கும்போது, ஒரு நமக்கு வேதனை உண்டாக்கும் விஷயங்களை நாம கேட்கும்போது, நம்ம வாழ்க்கைக்கே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ற விஷயத்தை நம்ம கேட்கும்போது கலங்கி போயிடுவோம், தளர்ந்து போயிடுவோம். இப்படி எத்தனையோ முறை நாம வெறுத்து போய்விடுவோம். வேதத்துல தாவீது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தாவீதை நம்ம பார்த்தா
தாவீது என்றாலே சிலருக்கு அவர் செய்த ஒரு தவறு மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா ஆண்டவரே சொன்னாரு, அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் அவன் உத்தமமாக இருந்தான் என்று. அவன் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் இருந்ததோ, எத்தனை விதத்திலே அவர் எத்தனை சூழ்நிலைகளின் வழியாக சென்றாரோ, அதன் எல்லாவற்றின் வழியாகவும் ஆண்டவரையே பிடித்து கொண்டதால் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பின்வாங்கி போனாலும், தன் வாழ்க்கையில் தோற்று போனாலும், வெளியே சத்துருக்களால நெருக்கப்பட்டாலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல ஆதாரப்பட்டார். தைரியமாக இருக்க முடிந்தது. ஆமாங்க, வஞ்சகமான சகோதரர்களால, அந்நியரால எனக்கு வேதனை உண்டானது என்று பவுல் சொன்னது போல, சொந்த உறவுகளால தான் நமக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் வருதுல்ல. வெளியே இருக்கிறவங்க விஷயம் சொல்லணுமா? அவிசுவாசிகளுடைய விஷயம் நாம ஞாபகப்படுத்தி கொண்டு உட்கார வேண்டுமா? ஞாபகம் செய்து கொண்டு அழுது கொண்டு உட்காரணுமா? பயந்து போய் உட்காரணுமா? தேவையில்லை. ஆனா அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மேல ஆதாரப்படும் போது நாம நிற்க முடியும், நாம எதிர்க்க முடியும், நம்மால சமாதானமா இருக்க முடியும். தாவீதினுடைய 18வது சங்கீதத்துல தாவீது சொல்கிறார், என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். கர்த்தர் என்னுடைய பெலன், என்னுடைய கன்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய கேடகம், என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. யாராம்? அவரே என்னுடைய பெலன், அவரே என்னுடைய கன்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் கேடகம், அவரே என்னுடைய இரட்சண்ய கொம்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலம். அவரே என்னுடைய கன்மலை. கன்மலை என்றா இங்கிலீஷ் பைபிள்ல ராக் என்று இருக்கு. அவர் என்னை அசைய விட மாட்டார். என் தேவன் பலனுள்ளவர். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடி வந்தாலும், நான் நிற்கும்படியாக, நான் பிடித்துக்கொண்டு ஆதாரப்படும்படிக்கு என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். எஸ், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு உண்டாயிருக்கிறதை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொன்னார். அதிக பயமா இருக்கும்போது பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க ரொம்ப பயப்படும் போது அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவையோ போய் கெட்டியா பிடிச்சுப்பாங்க. அவங்க எவ்வளவு கெட்டியா அவங்க அப்பா அம்மாவை அப்படியாக அவங்க மார்பிள சாய்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வரும்? தைரியம் வரும். அவங்களுக்கு எவ்வளவு சோர்வு தீருது, தேறுதல் உண்டாகுது. நாம கூட இதை கற்றுக்கொள்ளணுங்க. கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை மறப்பதல்ல, ஆண்டவருக்கு தூரமா இருப்பதல்ல, அந்த நேரத்துல ஆண்டவரை அடைக்கலமாக பற்றி கொள்ளணும். அவர் என் கன்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய பக்கத்திலே, வலது பக்கத்திலே, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அவர் என் கன்மலை. இரண்டாவது, அவர் என் கோட்டை. கோட்டைனா தெரியுமாங்க? சுற்றி மதில் சுவர்கள் உயரமா இருக்கக்கூடிய இடம். அப்படின்னா எந்த பக்கத்திலிருந்து எந்த விதமான சத்ரு, எந்த விதமான ஆயுதம், எந்த விதமான ஆபத்தும் எனக்கு நேரிடாம என்னை சுற்றி இருக்கும் என் தேவன் என்னுடைய கோட்டை. எப்போதும் தேவனுடைய மகத்துவத்தை உணருங்க. சும்மா பிசாசனுடைய காரியங்களை யோசித்து பயப்படாதீங்க. உங்க பலனை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அவரை போய் நீங்க கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. அவர் பாதத்தை பிடிங்க, உங்க முழங்கால விழுங்க. உங்களுக்கு பயம் வந்தா அவருடைய சமூகத்தில் அடைக்கல பட்டணங்கள் என்று வேதத்துல இருக்க யாருக்காவது தவறுதலா ஏதாவது தவறு செய்து அவங்க அடைக்கல பட்டணத்துக்கு ஓடுனா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது. யாரும் அவங்கள தொட முடியாது. அவரே நம்முடைய அடைக்கலம், துருகம். அவரே நம்முடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே போய்விட்டா அங்கே அங்கே காவல் உண்டாயிருக்கும். கோட்டைக்கு அங்க சிப்பாய்கள் இருப்பாங்கல்ல, அங்க கோட்டைக்கு மதில்கள் இருக்கும், காவலர்கள் இருப்பாங்க. எஸ், ஏசாண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை
சூழ பாளையம் இறங்கி இருப்பாங்க. அன்றைக்கு எகிப்து தேசத்துல ஆண்டவரை அறிந்த இஸ்ரவேலர் இருந்த பட்டணம் முழுவதிலும் வெளிச்சம் இருந்தது. ஆனா எகிப்து தேசத்தார் குடியிருந்த இடங்கள்ல இருள் இருந்தது. எந்த வீட்டின் வாசற் கதவிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டிலே மரணம் இல்லை. அவிசுவாசிகளானவர்களுடைய வீட்டிலே அந்த மரண தூதன் ஒவ்வொரு தலையீற்றையும் சங்கரித்ததாக தேவ வசனத்துல பார்க்கிறோம். எந்த ஆபத்தும் உனக்கு வராமல், எந்த மரணமும் உனக்கு வராம, எந்த சாபமும் உன்னை தொடாமல் நீ அவரை பற்றி கொண்டிருந்தா அவரே என்னுடைய துருகம், என்னுடைய கன்மலை, என் அடைக்கலம், என் கோட்டை. எஸ், அதுதான் தாவீதினுடைய தைரியம். அது இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த நன்மையும் குறைவு இருக்காது என்று நம்பி அவருடைய பாதத்துக்கு நம்முடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கலக்கங்களையும் ஒப்பு கொடுத்தா அற்புதமான விடுதலையும் பாதுகாப்பையும் நம்ம பார்க்க முடியும். என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், அவரே என் கேடகம். கேடகம்னா பிசாசு எய்கிற அம்புகளை தடுக்கக்கூடியது. நமக்கும் சத்ருவுக்கும் நடுவே இருப்பது கேடகம். புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க பாருங்க. என் தேவன் என் கேடகமா இருக்கிறார். பிசாசு என்னை தொடாமல், எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த ஆயுதமும் என் மேல வாய்க்காம என் ஆண்டவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். என்னை காக்கிறவராக இருக்கிறார். எனக்கு துணையானவராக இருக்கிறார். அவரே எனக்கு கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என்னை ரட்சிக்கிறவர். அவர் 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 என்னை சுற்றி மகிமையை வைத்து எந்த பிசாசனுடைய ஆயுதங்களும் என் மீது வாய்க்காமல் என்னை காக்கிற என்னுடைய துருகம், என்னுடைய உன்னதமான அடைக்கலம், பிசாசினால் எட்ட முடியாத உயரமான இடத்திலே என்னை நிற்க வைக்கிற தேவன். உண்மையா இயேசாண்டவரை நம்பி இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஓடி போகிறவர்களா, பயந்து விடுகிறவர்களா, மடிந்து போறவங்களா, நடுங்கி போறவங்களா இருக்காதீங்க. உங்க சொந்த ஜனங்களே உங்களுக்கு விரோதமா திரும்பினாலும், சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாலும், நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காம எல்லாம் விபரீதமா நடந்து உங்களை நெருக்கி இருக்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கிறபடி நீங்க உணர்ந்தாலும், ஆண்டவர் உங்க அடைக்கலமா இருந்தா, ஆண்டவருக்கு முறையிட்டா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தா உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. ஆண்டவரே, உம்மை நான் விடமாட்டேன், விட்டு விலக மாட்டேன், நீங்க என்னை விட்டுடாதீங்க ஐயா, உம்முடைய சமூகம் என்னோடு வராவிட்டால் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க, உம்முடைய பாதத்து அருகே குருவிகளுக்கு அடைக்கலம் இருக்கிறதே, எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா என்று கேட்க முடிந்தா, அவர் பாதத்தின் அண்டையில இல்லைங்க, அரவணைப்புக்குள்ள நம்மை சேர்த்து கொள்ள, தம்முடைய சிறகுகளின் கீழே நம்மை மறைத்து கொள்ள, எல்லா நோயிலிருந்தும், எல்லா மரணத்திலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா தீங்கிலிருந்தும், சாத்தானின் பொறியிலிருந்து நம்மை தப்புவிக்க நம் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அடைக்கலமா கொள்ளுவதை கற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் அவரை பற்றி கொள்ளுங்க. அவருடைய வசனத்தில் இருக்கிற இந்த பெரிய சத்தியங்களை உணர்ந்து தேவனை நம்பினவர்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க என்பதை விசுவாசித்து அவர் மேல ஆதாரப்படுங்க. எந்த ஆபத்தும் நமக்கு வராது. மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த தீங்கும் வராது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் போனாலுமே நம் ஆண்டவரின் சிறகுகளின் கீழே நம்ம இருக்கிறதுனால எந்த தீங்கும் நமக்கு வராது. எந்த தீங்குல நீங்க இருக்கிறீங்களோ, எந்த வியாதியில இருக்கிறீங்களோ, எந்த மன சோர்வுல இருக்கிறீங்களோ, குடும்ப பிரச்சனையில இருக்கிறீங்களோ, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களோ, மோசமான சூழ்நிலையில தனியா இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கும் பாதுகாப்பை உணர்ந்து அவருக்கு நன்றியை செலுத்தினா ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக நாம இருக்க முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே, எங்க பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலையை நாங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கையிலே
யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில, எதன் மேலையும் ஆதாரப்பட முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கையில, நம்பிக்கைக்குரிய நீர் இருக்கிறீர் என்று அவரே என்னுடைய கோட்டை, என் கண்மலை, எங்கள் கேடகம், எங்கள் துருகம், எங்களை காக்கிறவர். அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. அவர் கண் பார்வை எப்போதும் எங்கள் மேல் இருக்கிறது என்ற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து, உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கவும், உம்முடைய அரவணைப்பில் சேரவும், உம்முடைய சிறகுகளுக்குள்ளே இருக்கவும், எப்போதும் உமக்கு முறையிட்டுக் கொண்டு நீர் கொடுக்கிற சமாதான சந்தோஷங்களை பெறவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த மெசேஜஸ் பார்க்கிறோம், அதற்காக தொடர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா நமக்கு பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.